அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கு அது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இப்போ இவன் பாப்போம், அதெல்லாம் ஜாலியா இருக்கும். பெரிய லெவல்ல ஏதோ ஒன்று பண்ண போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அது என்ன டார்கெட் தெரியல, அதான் பாப்போம். நார்த்ல கண்டி கரெக்டா பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இந்த படம் வந்து சவுத்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பட்டை கலப்பிச்சு. ஆந்திரா, கர்நாடகா அதெல்லாம் வந்து வரலாறு காணாத கலெக்ஷன். இதுவரை எந்த தமிழ் படம் பண்ணாதது 23ல. சரிங்களா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மத்ததெல்லாம். அது சோ இங்க வந்து பெருசா ஒண்ணும் இல்ல அதுக்கு. நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு மைன்ஸ் டிவில பாத்துப்பாங்க. சோ அதுக்கு ஒரு ஹைப் இருக்கு. பட் ஸ்டில் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருந்து எல்லா மல்டிப்ளெக்ஸும் இது லாக் பண்ணி கரெக்டா பண்ணா மட்டும் சூப்பரா இருக்கும். திருப்பி சிங்கிள் ஸ்கிரீன்ல கொடுத்தானா முடிஞ்சிச்சு. இல்ல அது கிடையாது, 8 வீக்ஸ் தான், அது கன்ஃபார்ம். அது கூலிக்கே 8 வீக்ஸ் தான் போட்டாங்க, இதுக்கெல்லாம் 8 வீக்ஸ் தான். இதையும் அதையும் சேர்த்து தான் வித்தாங்க ஒரே டைம்ல அமேசான் பிரைமுக்கு. ஒரு ட்வீட் மேல ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம ஆட்கள் அடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன டீகோடு மேல ஷேர் ஆகலையா? ஓ, இது ஷேர் ஆகாது. இதுல iOSல ஆகும். பாப்போம் 20 டைம்ஸ் ஆகல, ஷேர் ஆகல. நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுருக்கீங்க. போட்டேங்க, மேல ஆயிடுச்சுக்கா. இல்ல நல்லாதான் இருக்கு. பட் ஆனா இந்த இதெல்லாம் இப்போதைக்கு வேணாமே. இந்த டீகோட் பண்ணி தான் ஒரு படத்தை வந்துட்டு ஹைப் ஏத்தி இது பண்ணி விட்டீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. தேவையில்லாத வேலை. நம்ம எதுவும் பண்ண முடியாதயா? நம்ம எதுவும் விட்டுருங்க. அதுதான். அதனால பாப்போம் என்ன மேட்டர்னு பாப்போம். எனக்கு நான் இது வந்துட்டு தெரியல, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பட் ஆனா திருப்பி சொல்றேன், அனிருத் தாங்க. நீங்க வந்துட்டு என்ன வேணா சொல்லுங்க, நம்மால் வந்துட்டு பீக். ஆனா கிங்ஸ்லி ஜெயிலர் வந்து பண்ணது ஞாபகம் இருக்கா? இங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஒரு ஸ்டில் எடுத்தோமே கண்ணாடி போடுறது அவங்க ஊர்ல, அதை ரிப்பீட் பண்ணுவோம் அக்டோபர் மாசம். கண்டிப்பா ப்ரோ. இதே மாதிரி தான் நான் 3 months முன்னாடி தான் அதுவும் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த டேட்டுமே. அதுக்கப்புறம் 2 பாட்டு காவாலா ஃபர்ஸ்ட். இல்ல அது அப்போ அந்த இது ரிலீஸ் பண்ணாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. காவாலா பாட்டு ஜூலை 2 தான் ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்ட். இல்ல இதே மாதிரி தான் இது சொல்றேன். அனௌன்ஸ்மென்ட் டேட்டுமே இதே மாதிரி கரெக்டா 3 months முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் 2 மாசம் ஃபுல்லா காவாலா விட்டான் பாருங்க. காவாலா விட்டான் ப்ரோ. அது கூட வந்துட்டு தமன்னா பாட்டு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் அது இருந்துச்சு பேக் ஆஃப் த மைண்ட்ல, யாரும் வெளில சொல்ல. அதுக்கப்புறம் உக்கு முட்டான். என்ன டேய், உக்கு முட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதுதாண்டா வந்து தலைவர் பாட்டு, இதுதாண்டா தலைவர் படம் அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ ஆகாஷ் ப்ரோ கேக்குதா? ஆகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, இப்ப கேக்குது. சொல்லுங்க. ஒண்ணுல பக் நினைக்கிறேன், அதான் வெளில போயிட்டேன். ஓகே இப்ப கேக்குது ப்ரோ. எப்படி செமையா இருக்கா பிஜிஎம்லாம்? நான் போஸ்டர் ஐ மீன் ரிலீஸ் டேட் வரும்ன்றது, ஆனா அது போஸ்டர் மூலமா தான் வரும்னு எதிர்பார்த்தது ஒண்ணு. ஆனா ப்ரோமோ வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. அதான் நம்ம ஒண்ணு நினைச்சா நெல்சன் ஒண்ணு நினைக்கிறேன் அப்படி. இல்ல அது அந்த இது நான் ப்ரோமோ தான் நினைச்சேன் நான். ஏன்னா அந்த இது இருக்குல்ல, நம்ம பார்ட் 1க்கும் அப்படிதானே வந்தது, அந்த அவர் கார்ல இருந்து இறங்கி வர மாதிரி. ப்ரோமோ இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா தரமான பிஜிஎம். ஸ்லோ பாய்சன் கூட ஸ்லோ பாய்சன்லாம் இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஏறிடுச்சு நமக்கு. ஸ்லோ பாய்சன்லாம் இல்ல, டக்குன்னு ஏறிடுச்சு. ஆமா டக்குன்னு ஏறிடுது எனக்கு இது பாத்தீங்கன்னா. பயங்கரங்க. ஆனா அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் அதுதான் இப்போ
பேச ஆரம்பிச்சிருந்தா சொல்லியிருந்தேன். வணக்கம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க தில்லி சார். இல்ல அதான் பிரதர், அதான் ஸ்பேஸ் ஆரம்பிச்சு கிங்ஸ்லி கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க லார்ட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த படம் கேக்குதா? ஹலோ கேக்குது சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட். ரஜினி பேர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் பேசிட்டு இருக்காரு. தில்லி சார் பேசிட்டு இருக்காரு. இல்ல அந்த ஒன் நேம் டு ரூல் தி கேம்ன்றது அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் ஒன்று செய்வாங்க. அதெல்லாம் மத்தவங்களை கொடுத்துட்டு அந்த எல்லா ரிங்கையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ரிங் இருக்கும். ஒன் ரிங் டு ரூல் த கிங்ஸ் அப்படின்னு. அதை அப்படியே சூப்பரா வந்து இதுக்கு பொருத்திட்டு he got the fire and got the flame ன்னு சொல்றச்சோ செமையா இருக்குங்க. அந்த காணல் நீர்ல அப்படியே வந்து அப்படி அது முடியறது வந்து செம ஷாட். பேஸ் காட்டவே இல்லை கடைசி வரையும். பட் ஆனா அதான் தலைவர், நம்ம எல்லாருக்குமே கொண்டாடுறோம். அதான் தலைவர். அது சில் அவுட்ல கூட போஸ்டர்ல அது கால் மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த மழையோட அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் தலைவர் காட்டுறாங்க. ஓகேவா? அதுலயே நமக்கு தலைவர்னு தெரியுதுன்னா அந்த மனுஷனோட வந்துட்டு இது அதுதான் ஆறாவதுதான். சில் அவுட்லயே மனுஷன் திருப்பாப்புல மாசா. அது கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு தளபதியோட இதை வச்சுட்டு அந்த சூரியன் முன்னாடி நவீன் எல்லுன்னு. அதெல்லாம் வந்து வேற லெவல். சில் அவுட்டுக்கே பண்ண மனுஷன் தான். அது அவ்வளவு சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வட இந்தியன் கூட வச்சுக்கேன், அந்த சில் அவுட்ல பாத்துன்னு ஏ தலைவா ஹே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அதுதான் அது எனக்கு அதுதான் ஆச்சரியமே. சில் அவுட்லயே வந்துட்டு அவரு மட்டும்தான் எனக்கு அவரும் மைக்கேல் ஜாக்சன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சில் அவுட்லயே அவங்க அப்படின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்குமே எனக்கு அவ்வளவு அப்பட்டமா தெரிஞ்சதே இல்லை. இந்த 2 பேர் மட்டும் தான் எனக்கு அவ்வளோ லைக் பர்ஃபெக்டா தெரியும். வெறும் லைட்டிங் வச்சே வந்துட்டு இது தலைவர் அப்படின்னு வந்துட்டு தலைவர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும் ஆக்சுவலா. ஆமா, அதே நேரம் வந்து படத்துல புதுசா சில கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நிறைய கேரக்டர், சில நியூ ஃபேஸஸ். ஆமா, நியூ ஃபேஸ் நிறைய இருக்கு. பார்ட் 1 விட அந்த பக்ஸ் எல்லாம் இருக்காரு. அவர்லாம் நல்லா காமெடி பண்ணுவாரு. பக்ஸ் இருக்காரு. இல்ல அது காமெடியா இந்த படத்தை என்ன மாதிரி ரோல் கொடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஆமா தெரியல. வந்து இவரு இதான் இல்லைங்க, பிளாஸ்ட் மோகன் இல்லையாங்க. தில்லை சார் சொன்னது வந்துட்டு கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன் சார். ஏன் இம்ரான் பிளாஸ்ட் மோகன் இல்லையா இந்த வாட்டி? இல்ல பிளாஸ்ட் மோகன் இல்லன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி எந்த நியூஸுமே வரலையே அவர் இருக்கிற மாதிரி. ஆமா இல்ல, ஒரு வாட்டி கூட செட்ல பார்த்த மாதிரி சொல்லவே இல்லை. ஆமா அவர் இருந்தா அவரு, ஆனா அது பார்ட் 1ல செம காமெடியா இருக்கும். இது டொனேஷன் வேணுமா அதுதாங்க ட்ரெய்லர் இன்ட்ரோ அதை வச்சான் பாத்தீங்களா அவன் நெல்சனு. அதாங்க அவன் பீக்குங்க. அவனா வச்சா என்ன மாதிரி யாரா அவன்? அசோக் சார் கேக்குதா? நெல்சனுடைய சொல்லுங்க ஆகாஷ் சொல்லுங்க. நெல்சனுடைய ஃபில்மோகிராஃபி ரொம்ப சிம்பிளா பண்ணேன். சிம்பிள் சொல்ல முடியாது, புதுசா இருக்கு பாக்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஒரு பாக்குற மாதிரி அப்படியே கட் பண்ணா டாக்டர் படம். கேக்குதுல ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. பின்னாடி பேக்ரவுண்ட் ரொம்ப நாய்ஸா இருக்கு. அப்புறம் வேணா பேசுறது. ஓகே. சொல்லுங்க. இப்போ ரஜினி பேர் கேக்குதா? கேக்குதா? கேக்குது. நீ பேசுறது கேக்குது பாஷா. ஓகே. இது அதான் இவனுங்க பேச என்ன தெரியுமா, மஸ்கு என்னத்த ஆப் நடத்துறாங்க டக்குன்னு இதாயிடும்னு நினைச்சேன். நான் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அவன் நடத்துற ஆப்புக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு காம்படிஷனுக்கு நம்ம படத்துக்கு கூட. பார்ட் 1ல பலி கொடுத்தோம் தெரியுமா ஒருத்தரை. அவரே திருப்பி வர்றாரு பாவம். மேக்ஸிமம் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
இல்ல இல்ல அசோக் சார் போஸ்ட்மார்ட்டம் கேக்குதா? பண்ணல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம்ல வராங்களோ. சரி 5 நாள் லீவு சரிங்களா? இப்போ பேட்ட விஸ்வாசம் மாதிரி தான். அது ஒரு 10 நாள் லீவு. எல்லா ப்ரொடியூசருமே என்கேஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. எல்லாரும் இதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா இல்ல அங்கேயும் போவாங்க, இங்கேயும் போன வருவாங்க. வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தர்பார் படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு அப்படி என்ன இருக்காது. இந்த மாதிரி தான். இது இல்ல மாந்தைய நான் வந்து அதுக்கு இல்ல கடைசியா நான் தனுஷ் படம் நான் தனுஷ் படம் சொல்லல. நான் இது சொல்றேன். அந்த சிரஞ்சீவி படம் ஒண்ணு வருது. பார்ட் 1க்கும் அப்படிதான் ஓ ஒரு அந்த விட்டாரு இது சிரஞ்சீவி. அனில் 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 அ- ரவிபுரி படம். அனில் ரவிபுடி படமா அது? இல்ல தெரியல இல்ல ப்ரோ, இன்னொரு பார்ட் படம் 1க்கு போலா சங்கர். இல்ல இல்ல ஐயோ இல்ல இல்ல அது பாலாசங்கர்லாம் கிடையாது, அது என்னங்க கிடையாது. அது அவனுங்களே கழுவி ஊத்துறானுங்க அதை. அதுதான். அது திருப்பி ஜெயிலர் 2 கூடயும் கிளாஸுக்கு வருது. அதே படம். அது அவர் படமே வருது. சரி பாப்போம் என்ன அப்படி பண்றாருன்னு அவரு. வந்துச்சுன்னா எல்லாம் ஆந்திரால தியேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ ஆல்ரெடி பேசி முடிப்பாங்க. பட் ஆனா ஜெயிலர்ட்ட வந்து பிளஸ் அட்வான்டேஜ் என்னன்னா சீக்குவல்னால ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ கேஜிஎஃப் 2 மாதிரி தாங்க. கேஜிஎஃப் எல்லாருக்கும் செம்ம ரீச் ஆமாமா ஆயிடுச்சு. அந்த கலர்ஸ் டிவில போட்டு ஆமா ஆமா ஆமா. எல்லாரையும் இது பண்ணி விட்டான். ஸோ கேஜிஎஃப் 2க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இது இருந்துச்சு. ட்ரெய்லர் பட்டையை கிளப்பிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஜெயிலர் 2க்கும் அந்த மாதிரி அமையும். பார்ப்போம். இப்போ அதுதான் சன் டிவியோடைய தெலுங்கு சேனல்ல நீங்க இப்போ பாருங்க. அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இதுதான் இருக்கும். தெலுங்கு இது தெலுங்கு வெர்ஷன் தான் ஓடும் ஃபுல்லா. ஜெயிலர் தெலுங்கு வெர்ஷன் தான். நீங்க அதெல்லாம் பட்டை பாத்துட்டே இருங்க. கிளப்பிடுவாங்க ப்ரொமோஷன்ல. அவன் சொல்லவே தேவையில்ல. அவனுக்கு இருக்கிற 4 சேனல்ல உட்காந்து எவ்ரி செகண்ட் வந்துக்கினே இருக்கும். பேட்டைக்கு அப்படித்தானே பண்ணி விட்டாங்க சன் பிக்சர்ஸ். வெறுப்படிக்க வச்சிருவான் அத்தனை பேருக்கும். நாங்க தேட்டர் சரிடா கூட வந்துடும்டா விட்டுருங்கடா சரிடா எங்களை பார்ட் அப்படின்னு 2 வச்சிருவான். பாத்துடுறேன்டா. நான் பார்ட் 2 கூட பாத்துக்கிறேன்டா. என்ன விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி. அது வரைக்கும் செய்யணும் அவனு. அன்னைக்கெல்லாம் செகண்ட் டே வந்துட்டு தேட்டரே காலி பண்ணிட்டாங்க. லைக் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஆடியோ லான்ச் எனி ஐடியா? சாரி என்னங்க சாரி சந்திரன் சொல்லுங்க. ஆடியோ ஆடியோ லான்ச் லான்ச் தெரியலையே. அது இருக்குமா? நடக்கும். எப்பயா எப்படி நடக்கும். இருக்கும்? இருக்கும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் இருக்கும் வீக் இல்ல இருக்கும். ஆடியோ லான்ச் செப்டம்பர் இருக்கும். லாஸ்ட் வீக் இல்ல அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் எப்பவுமே அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆடியோ 15 டேஸ்க்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஆமா ஒரு 2 எக்ஸாக்ட்லி. வீக்ஸ் முன்னாடி. ஆமா அது ஆடியோ லான்ச்ல பேசின டீகோட் பண்ணி அது ஒரு 2 வாரத்துக்கு ஓட்டுவாங்க. ஆமா. அதுலயும் நமக்கு எப்படியோ ஓடிட்டு இருக்கும். கரெக்டா மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த முன்னாடி சாட்டர்டே சண்டேல ஏதாவது இப்ப இது வருது இல்லையா? நவராத்திரி டைம்ல தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஆமா அப்ப ஏதாவது அதை இது போட்டு வந்துரும், டிவில வந்துரும் அந்த ஆடியோ படம் லான்ச்சோட இது. தேர்ஸ்டே இல்ல, அதான் படம் தேர்ஸ்டே ரிலீஸ்னா அதுக்கு முன்னாடி சண்டே வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சன் ஆமா, டிவில. டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க சன் டிவில. அதுக்கு முன்னாடி 2 வாரம் இது. இப்போ நேரு ஸ்டேடியம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த கான்ட்ரவர்சி ஐஎம்சி எல்லாம் இருக்கு. காலால பண்ண மெடிக்கல் அதெல்லாம் ஸ்டேடியம் அதுவே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணாங்க. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விட்டாலே போதும். சூப்பரா இருந்துச்சு காலா ஆடியோ லான்ச். இது வரைக்கும் லைவ் எந்த ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க. ஓவர்சீஸ்ல பண்ணுங்கப்பா. இது எலிமினேட் ஓவர்சீஸ்லாம் பண்ணாங்க வாய்ப்பு இல்ல மலேசியால ப்ரோ. போயிட்டு. சிங்கப்பூர் போங்க, அதெல்லாம் மலேசியா வாய்ப்பு போங்க, இல்ல. ஜப்பான் கூட போங்கப்பா. இங்க யூஎஸ் கனடாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? அதான் அந்த சைடு நடத்தியாச்சுல, இந்த சைடு ஒரு தடவை நடத்திக்கிட்டுமே. அதெல்லாம் செலவாகும் ப்ரோ. காசு வந்துட்டு செலவு பண்ணுமே அதுக்கு. நாங்க போட்டுக்கிறேன். நீங்க அதை கூட்டிட்டு விட கிழிச்சா ட்ரிபிள் மடங்கு எடுத்துடலாம் ஆடியோ லான்ச்சுக்கு, தெரியுமா? நீ ஆர்கனைஸ் மட்டும் இது பண்ணனா ட்ரிபிள் மடங்கு ஆயிடும். நீ இது வசூல். எஸ்ஆர்கே வேற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல புதுசா ஒரு ஸ்டேடியம் கட்டி விட்டுருக்காப்ல. பங்கமா அப்படியா? நடத்திட்டு. சரி, புக் பண்ண சொல்லிடுவோம். அசோக் சார் கேக்குதா? இருங்க, அசோக் சார் போயிட்டாரா இருக்காரா? காட்டுதா ப்ரோ ஸ்பீக்கர்ல? இருக்காரு. ஆனா இருக்காரு. போயிட்டு வர்றாரு. அதான் ஐயா இந்த சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்ல. அப்யூஸ் பண்ணாம பேசுறதுனா பேசுங்க. ஸ்பீக்கர் தானே. குடுக்கட்டுமா ப்ரோ? யாரு அவனா? இல்ல தளபதின்னு யாரோ ஏதோ சண்டைலாம் வேணாம் bro. இல்லையா அவன் இது பக்குன்னு நினைக்கிறேன். பக் ஐடின்னு நினைக்கிறேன். தெரியல. அப்படியே அப்ப வேணா விட்டுருங்க. வேஸ்ட் தான் வேஸ்ட். தளபதின்னு போட்டிருக்கு. காமராஜ் 9X DC தெரியல, வேணா விடுங்க. அசோக் சார் கேக்குதா?
ஏன்னா இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க எல்லா தரப்புல இருந்தும். அவரு ஆமா அவரு சர்க்காஸ்டிக்கா பேசிட்டு போயிடுவாரு. இவங்க பாவம் அது புரிஞ்சுக்காம வந்துட்டு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கதை ஆரம்பிப்பானுங்க. ஏங்க அவர் தான் தெளிவா நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்காது, பேசினாலும் பிடிக்காது, பேசினாலும் பிடிக்காது. நம்ம பாட்டுன்னு அது காலாவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவர் அன்பட்டு இருக்க பாருங்க. அடுத்த இது வந்தாச்சு. அஸ்வத் மாரமதி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனா 75 வயசுல ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு பாரு 30 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்து ரூம்ல இருந்து யாரா தண்ணி பாட்டில் கொண்டு வருவாங்களா, ஃபேன் சுவிட்ச் போடுவாங்களான்னு இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆக்டிவா நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். பயங்கர இது ஆக்டிவா யாரோ இருக்காருங்க. அவர் நடக்கிறது அந்த ஃபாஸ்ட் எதுவுமே குறையவே இல்லை பாருங்க. அதான் ஒருத்தர் கேட்டாங்க, சரி அவர் சொன்னாரு இந்த உடம்புல ஸ்பீடு இருக்க வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. பட் தட் மேக்ஸ் ட்ரூ ஆல்சோ. ஏர்போர்ட்ல அவர் சர்ன்னு போவார், பின்னாடி ஓடி போவான். அந்த சஃபாரிலே இருப்பார் ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஓடுவார். இவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அப்படி போற வழியில தேங்க்யூ வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டு சல்லுன்னு போவாரு. அவரு லைக் ஃபாஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணி பேசவே முடியாது. மனுஷன் வந்துட்டு அந்த லெவல்லலாம் செம ஆக்டர். இது எனக்கு என்னன்னா எப்படி இதை கனெக்ட் பண்ணுவாங்க பார்ட் ஒன்னோட, அதுதான் எனக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, அதுதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன் ஆக்சுவலி. எப்படி வந்துட்டு No கனெக்ட் expectations. பண்ண Trailer. செலக்ட் எடுத்துறது. ஸோ ஆப்வியஸ்லி வரும். இது சீக்வல் இல்ல, இல்ல, ப்ரீக்வல் அந்த ரெண்டுமே இருக்குல்ல இதுல. ரெண்டும் இருக்கு. அதுதான் என்ன பண்ண என்ன வச்சிருக்காங்க உள்ள அப்படின்றது தான் தெரியல. மசன் ஞாபகம் இருக்கா ஜெயிலருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம சரி பாட்டு நல்லா இருக்குது, காவல ஹுக்கும்பு தலைவர் ஸ்பீச் போதும், நாங்க படத்துல போய் பாத்துக்கிறோம் என்னன்னாலும் கதை அந்த மோடுக்கு போயிட்டு இருந்தாலும் வேணாம் இது அது எந்த அது வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அந்த மோடுக்கு தான் போகும். எல்லா படத்துக்கும் அப்படிதான் ஆயிடும் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. பட் இது இனிஷியலா வந்துட்டு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட் தான். ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் விட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட்ல. ஆமாமா அது நல்லா இருக்காதுங்க. நீங்க ஆமாமா கரெக்ட். சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பண்ண அதுவே ஒரு படம் மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சாடா. அதுக்கே விஎஃப்எக்ஸ் எல்லாம் விட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி விட்டானுங்க. ஆனா அதெல்லாம் அப்பா பாஷா அதுல ஹைலைட் என்ன தெரியுமா, வலைப்பேச்ச பேச விட்டுட்டு புடனிலே அடிச்சாங்க பாரு சன் பிக்சர்ஸ் பின்னாடி. அது ஆமாமா அவரே கரெக்ட். இல்லைங்க, அது அவர் டூப். டூப் வச்ச ஆமாமா தவிர சன் டூப் பிக்சர் இந்த அப்படின்னாங்க. பிஹைண்ட் சீன் வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு வாழைப்பதை சொல்லி விட்டாரு. அவனெல்லாம் இப்படிதான் அடிக்கணும். இது அது என்ன சரிடா, இப்ப என்ன டூப்பா இருந்தா என்ன, இப்போ அது மெயின் ஃபேஸ் இருக்கும்போது அவர் தானே வராரு, அப்புறம் என்ன இவனுங்களுக்கு பிரச்சனை? ஆனா அதுவும் ஒரு இது அவருதான் அப்படின்றது வந்துட்டு கரெக்டா மேக்கிங் வீடியோல விட்டானுங்க. இவனுங்கெல்லாம் இப்படிதான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணும். ஆனா இன்னமும் அந்த ஆட்கள்லாம் நம்புறானுங்களே, அந்த ஆட்களை பார்த்தாதான் இன்னைக்கு தேதியில அவனுங்கெல்லாம் செலிபிரிட்டி. யாரு இவனுங்கெல்லாம் செலிபிரிட்டிடா, அடுத்தவன் வீட்டை எட்டி பார்த்து வாழ்றானு. அதாவது நம்ம படம் எடுப்போமா, நம்ம சொல்ல தெரியாதா எப்ப படம் வரும்னு. இவனுக்கு முன்னாடி போய் சொல்லிடுவானுங்களா. ஆனா இவனுங்க வந்து நியாயவாதிகளாம். என்னடா நியாயம் இது அப்படின்னு. இப்போ படம் தமிழ் பேர் பெரிய வித்தியாசம். ஆக்சுவலி நல்ல விஷயம் இந்த டைம் இது இத்தனை பேர் இருக்கிறோம். இப்போ எனக்கு பர்சனலாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த டைம் வந்து ஜெயிலர் படம் ப்ரொமோஷன்ஸோ இல்லை அதை பற்றி ஏதாவது சம்மந்தமாக ட்வீட்ஸோ இந்த ட்ராக்கரோட ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு லைக் பண்ணுறதா ஆர்டி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஐடியா கூட போட்டு விடுங்க, அதே கண்டென்ட்டை உங்கள் ஐடியில் போடுங்க, அதை உங்களை கூட ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் வேண்டாம். அந்த கும்பலை வந்து ப்ரொமோட் பண்ணுற இஷ்டமே இல்லை எனக்குலாம். அதுதான் அது நான் சில பேர் பார்த்தேன், நானும் சில பேர் RT30s ஓகே அவனுங்க ஏதோ பண்றானுங்க. ஆனா இந்த வாட்டி சிவன் நான் உள்ள வந்தாலும் வேற லெவலு தியேட்டர் கிழியும். அந்த போன ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அங்க மூணாவது ஒருத்தர் இருப்பானேன்னு சொன்னோடனே அந்த பாட்டு ஆரம்பிச்சு ஸ்லோவா அப்படி கேஷுவலா வரும் அப்படி. அந்த கேமியோலாம் அதான் பார்ட் 1ல கேமியோஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே இத்தனை கேமியோ வந்துட்டு இவ்வளவு பர்ஃபெக்டா யூஸ் பண்ணது ஜெயிலர்ல மட்டும்தான் நினைக்கிறேன். வேற எனக்கு எதுலுமே ஞாபகம் கூட இல்லை இவ்வளவு கேமியோஸ் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணது. மினிமல் கேமியோ எக்ஸ்ட்ராஆர்டினரி ரீச்.
ஆமா. அதுல அந்த தம்மு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுல வந்துச்சு சென்சார் கட்ல பைத்தியக்காரனுங்க. அது மட்டும் ஒரே ஃப்ரேம்ல அவனுங்க 3 பேரும் 3 தலைவர் மோகன்லால் சிவராஜ்குமார் ஒரே ஃப்ரேம்ல தம் அடிக்கிற மாதிரி கட் பண்ணியிருந்தானுங்கன்னு வைங்களேன். செம்மையா இருந்திருக்கும். அதுக்கு சென்சார்ல தூக்கிட்டானுங்க படுபாவிங்க. இந்த டைம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் சேர்த்து பரவாயில்ல அந்த ஃப்ரேம் வச்சு வாங்கணும். பரவாயில்லையா யூஏ கூட வாங்கிக்கோங்க அந்த ஷாட்டுக்கு. அந்த மாதிரி சீன் வச்சிருங்க. தம் ஆனா அது எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. ஆனா படத்துல பீக்கா செமையா இருக்கும் அது ஆக்சுவலா. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஐ saw few tweets ஃபார் தர்மனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படி இப்படிலாம் கூட சில பேர்லாம் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட் ஆல்சோ. அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த இவங்க 2 பேர் தான் ராஷிகண்ணா அப்புறம் சிம்ரன் தான் இருந்தாங்க. சிம்ரன் மேமும் இல்ல. ஆமா இன்னொன்னு வேற யாரோ அவங்க வந்து மீனாட்சி சௌத்ரின்னு சொன்னாங்க. எஸ் 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 தெரியல. பட் ஆனா அது உண்மை தெரியல. அது என்ன அது ஓகே. அது இப்போ இல்ல. அது தலைவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. அப்புறம் தான் அந்த படம். இப்போ திருப்பி இப்போ இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவான் ஸ்பாட்டிஃபைல அனிருத். அது ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே ஓடும் பாருங்களேன். இவனுங்க எடிட் அதெல்லாம் போட்டு இவனுங்க இது பண்ணி விட்டுருவானுங்க. ப்ரமோட் பண்ணி விட்டுருவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடிட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஆமா. அவங்க ஹீரோக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏய் ஜாலி. பாட்டு ப்ரமோட் ஆனா எனக்கு சந்தோஷம்பா. ஆனா அது எல்லாரும் யுனானிமஸா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தலைவரோடு வந்தா மட்டும் வேற மோடுக்கு போயிட்டு தான் போடுறான். நம்மளுக்கு எல்லாம் பார்ஷாலிட்டி பாக்குறான். அது கூட ஒரு மத்த படத்துல கூட 2-3 வாட்டி கேட்டாதான் நமக்கு பிடிக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த லேடி வாய்ஸ் வரும். அதுல இருந்து எனக்கு வந்துட்டு என்ன வேற மாதிரி இருக்கு எது அப்படின்ற மாதிரி இருந்தது. அது லாஸ்ட்ல அவன் சேர்ப்பான் தெரியுமா அந்த அது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அது வந்துட்டு இந்த பிஜிஎம் சேர்த்து ஜெயிலர் 2 பேர் வரும்போது போடுவான். அது செம்மையா இருக்கும். அது சூப்பர் ஸ்டார் வரும்போதே ஒன் நேம் டு ரூல் டைட்டில் கார்டுலாம் டைட்டில் கார்டு நிறைய எல்லாமே ஓகே. எக்ஸைட்டட் தான் படத்துக்கு. எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ட்ரெய்லர்லாம் வந்துட்டு தேட்டர்ல உட்காந்துருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும் போதே கோயில்ல இருந்து ஆரம்பியாங்க. ஏய் என்னடா பண்றீங்க? படம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஒண்ணுமே இல்ல. கரெக்டா கதை தான் என்ட்ரியே. இந்த டைம் வந்துட்டு டிஎம்ல எல்லாம் கதையை அனுப்பிடலாமா? ஜாலியா இருக்கும்ல. நானே வந்துட்டு 6 மணிக்கு தான் பார்ப்பேன். ஓகேவா? 4 மணிக்கு தான். அதனால கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு வேற இடத்துல இருப்பேன் நானு. அதனால ஓ ஆமால. ஓகே என்ஜாய். ஆமா பாப்போம் அதெல்லாம் அப்புறம். இல்ல நான் கூலிக்கு கரெக்டா நான் இது பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் முன்னாடி நாளே நம்ம ஸ்பேஸ்ல பேசணும் தெரியுமா? பேசிட்டு 12 மணிக்கு அந்த போஸ்டர் பார்த்துட்டு 12:30க்கே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்ப இன்ஸ்டா பக்கமும் போல ட்விட்டர் பக்கமும் போல. 9:10 இது முடிச்சுட்டு நான் 9 மணிக்கு படம் பார்த்துட்டு 1 மணிக்கு தான் அந்த இன்ஸ்டாலே பண்ணேன் வீட்டுக்கு வந்துட்டு. மறுபடியும் அக்டோபர்ல இருந்து அடுத்து ஒரு 2 வாரம் தியேட்டர் தான் வீடு. கரெக்ட்டுங்க. நான் என் அட்ரஸே மாத்தி விட்டுருவேன். எத்தனை வாட்டி பாத்தீங்க நீங்க ஜெயிலர் 1? ஜெயிலர் கணக்கே இல்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நாள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். சாப்பிட்டுட்டு படத்துக்கு போலான்னு இருக்கோம். 2 மணி ஷோ போய் உட்காந்துருவேன். வா எப்ப வேணா டைம் கிடைக்குதோ அங்கதான். அப்ப வந்துட்டு தியேட்டர் பக்கத்துலயே வீடு. இப்ப ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் போனோம் அவ்வளவுதான். ஓகே சுத்தி 3 தியேட்டர் இருக்குது. சுத்தி எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறேன். எங்க வேணா போகலாம்.
அங்க விடு வண்டிய, இங்க விடு வண்டிய, எஸ். விட்றா வண்டிய. அதுவும் ஷோ டைமிங்ஸ் வேற கரெக்டா ஆல்டர்னேட்டிவா இருக்குமா? எங்க ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் இந்த இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன். இல்லலாம் எந்த சக்கம் கூலிய 12 தடவை உட்காந்து பார்த்தேன் தியேட்டர்ல உட்காந்து. டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் உட்கார்ந்தேன். ஓகே ஓகே கூல். ஆமாமா எனக்கு அது அது ஓகே விடுங்க, அது பேச வேணாம் அதை பத்தி. அது நல்ல படம் தான். அது எதுக்கு திட்டினானுங்கன்னு தெரியல. சரி ஓகே, அது ஆயிடுச்சு. ஜெயிலருக்கு தான் வந்துட்டு மணி அண்ணாவோட காம்படிஷன் போட பார்த்தேன். ஆனா மனுஷன் தாண்டி போயிட்டாரு. அவரு எங்கேயோ போயிட்டாரு அவரு. ஐயோ பேரு ஏங்க, அசோக் சார் வராரு போறாரு தெரியலையே. பேச முடியுதா அசோக் சார்? முடிச்சுட்டு வருவார் நினைக்கிறேன். இல்ல அவர் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆனா ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, அப்புறம் போகுது. ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, போகுது. எனக்கு இப்ப ஸ்பீக்கர்ல காட்டுறது. இப்பதான் கொடுத்தேன் நானு. எனக்கு பாட்டு தான் ப்ரோ என்ன பண்ணுவான்னு தெரியல. ஹுக்கும் 2.0 மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவானுங்களா, என்ன மேட்டர்ன்னு தெரியல. அதுதான் எக்ஸைட்டடா இருக்கு. ரீசெண்ட் அந்த ஒரு மலையாளம் இன்ஸ்டால செலிபிரிட்டி கேக்குதா அசோக் சார்? என்னன்னா கேக்குது. போட்டதுக்கே இன்னும் கதறிட்டு இருக்கானுங்க. நீ என்ன 2.0 வர கேக்குற? ஆமாமா, இன்னும் கதறாங்க. அப்போ உக்குமுன் போட்டியே இப்ப என்னாச்சு? அப்போ என்னடா இன்னும் வர அந்த பாட்டுக்கு வந்து கதறிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. முன்னாடி அரசியல் சம்பந்தமா பட்டு பேசுனதுக்கு இந்த பேச்சு எதுனா உங்க அப்பன் பேரு உங்க அப்பா மிஸ்ல கேட்டவன் அந்த லிரிக்ஸ வச்சீங்கன்னு அதை வேற குறையா சொல்றானுங்க. டேய் பாசா பாய் வணக்கம். வணக்கம் ப்ரோ, கேக்குதா? கேக்குது சார். கிங்ஸ்லி சார் வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. மேடம் தெண்டல் மேடம் வணக்கம் மேடம். என்ன ரொம்ப வாங்க நாள் சார். ஆச்சு மேடம் இந்த குரூப் சேர்ந்து. வாங்க சார் நல்லா இருக்கீங்களா? அசோக் சார் நீங்க கூட அந்த காப்பி அந்த ஸ்பேஸ் ஏதோ அது கூட போட மாட்டீங்க. காலையில இருக்கே சார், காலையில இருக்கு. சுப்ரீதபாதம் இருக்கு. அசோக் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல அவர் போயிட்டாரு. அவருக்கு ஏதோ இன்டர்நெட் பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இல்ல சார் ரொம்ப நாளா ஆகுது இந்த குரூப் சேர்ந்து பேசி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆச்சு. டென்ஷன்லயே ஓடிட்டு இருக்கு. என்ன செய்யுது? சரண்யா மேடம் வந்திருக்காங்க, கொடுங்க. அவங்க அப்புறம் வரேன்னாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு நாளாவது இந்த குரூப் எல்லாம் பார்த்து. எல்லாம் திக்கால போய். சும்மா எப்படி போடுறது? ஓகே சார். இல்ல சார் சும்மா நம்ம முன்னாடியே ஸ்பேஸ் போடுற மாதிரி கிங்ஸ்லி சார் எல்லாம் போடுவாப்ல. இப்ப எதுவும் போடுறதே இல்ல. அதான் இப்போ படம் ரிலீஸ் டைம்ல போட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர்ல அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தலைவர் பாட்டு வரும்போது அடுத்த அப்டேட் விடும் போதெல்லாம் போட்டுருங்க சார். பாசா பாய். பார்க்கலாம் ப்ரோ, போடலாம். இது டைமிங் கரெக்டா 6 மணிக்கு ரிலீஸ் பண்றதுனால அட்வான்டேஜ். அவன் RKFI 11 மணிக்கு விடுறான். அது காலங்காத்தால நமக்கு இந்த டைம்ல எதுக்கு விடுறானுங்கன்னு தெரியல. இது கரெக்டா 6 மணி பர்ஃபெக்ட் டைம் நமக்கு. அது லான்ச்ன்றதுனால அந்த டைமுக்கு வச்சு அப்படியே அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. மத்தபடி ஆனா யூசுவலாவே RKFI அந்த மாதிரி டைம்ல தான் அப்டேட்ஸும் வரும். ஒரு 5 o'clock 6 o'clock இந்த டைம் ஈவினிங்ஸ் தான் பாப்போம். என்னன்னா கேக்கலனா பிரேக் ஆகுது. இல்லப்பா சன்னோட RKFI நல்ல ப்ரமோஷன். ஆமாமா, வந்துட்டு வேற லெவல். ஆண்டவர் இறங்கிட்டாரு மொத்தமா. தலைவர் ஃபேன் பாயா மாறிட்டாரு ஆண்டவர் தான். நம்ம பேசணும். அது கரெக்ட் தான். தர்மன் கூட பத்தி பேசல. போஸ்டர் கோமாளி இவன் வேற. இவனுங்கெல்லாம் அப்பப்ப நம்ம டச் பண்ணிக்கணும்பா.
அவன் எப்போ அசோக் சார் பிரசாந்த் கேசரி விட மாட்டாங்களா?